ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி லீவு மார்க்கெட்டு. ஸோ சாட்டர்டேனால நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ரெட்டில் தான் இருந்துச்சு. ஓவராட்டு பார்க்கும்போது நம்ம நேற்றுள்ள அப்டேட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நேற்றே வீடியோலேயே கவர் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ரிசல்ட்ஸ் ப்ராப்பராக நம்ம கிடச்சிருக்கு. ஓவராட்டு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2.58 lakh crore பண்ணியிருக்காங்க. இயர் ஆனர் பேஸில் 11.5% மேலே போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 17,445 கோடி பண்ணியிருக்காங்க. 4.5% இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா 42,748 கோடியா இருக்கு. 2% இயர் ஆன் இயர் பேஸில் மேலே போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் 4.5% கீழே விழுந்திருக்கு. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் கீழே தான் விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது முந்தின குவார்டரில் அவங்க 18,000 கோடிக்கு மேலே பண்ணியிருந்தாங்க. ஓவராட்டு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் கீழே விழுந்திருக்கு. நெட் டெப்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து கடனில் மார்ச் குவார்டரில் வந்து முந்தின குவார்டரில் 1.16 lakh crore இருந்தது. இப்போ வந்து 1.12 lakh crore ஆட்டு குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ரீட்டைலில் ரெவன்யூ வந்து 75,615 கோடி வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 8.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 5,664 கோடியா இருக்கு. 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,549 கோடியா இருக்கு. 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுட் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 296 மில்லியனா இருக்கு. 296 மில்லியனுக்கு மேலே இருக்கு. 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் பேஸ் பார்க்கும்போது 316 மில்லியனா இருக்கு. ஸ்டோர் வந்து அவங்க ஓப்பன் பண்ணது, நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணது 331 ஸ்டோர் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அவங்க கைவசம் 18,918 ஸ்டோர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜியோ பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்த ரெவன்யூ 34,548 கோடியா இருக்கு. 12% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 14,638 கோடியா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல 11.6% இயர் ஆன் இயர் பேஸில் மேலே போயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,698 கோடியா இருக்கு. 11.7% வந்து மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் ஏஆர்பின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 181.7 இருக்கு. 0.7% இயர் ஆன் இயர் பேஸில் மேலே போயிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 489.7 மில்லியனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்களோட O2C பிஸ்னஸ், ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் பார்க்கும்போது ரெவன்யூ அதில் 1,57,133 கோடியா இருக்கு. 18.1% இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு. எபிட்டா 13,093 கோடியா இருக்கு. 14.3% கீழே விழுந்திருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்ட்ல ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6,179 கோடியா இருக்கு. 33.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 5,210 கோடியா இருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 29.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்ட்ல. மீடியா பிசினஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 3,141 கோடியா இருக்கு. 3% மேலே கீழே விழுந்திருக்கு. 221 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வந்து ப்ராஃபிட்ல இருந்துச்சு. இப்போ 221 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது மோரோராட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட். மோரோராட்டு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் ரிசல்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் கீழே விழுந்திருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்ல இந்த ஷேரை போட்டு அடிச்சிருந்தாங்க. மார்க்கெட்டே கீழே விழுந்துருந்துச்சு. இனி மண்டேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல கோவிந்தான் தான் நடக்கிறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் கீழே விழுந்ததுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோரோராட்டு பெரிய அளவில் அடிப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அடுத்த நாள் வந்து மார்க்கெட்ல பட்ஜெட் இருக்கிறதுனால மார்க்கெட் அடிச்சாலும் பெரிய அளவில் அடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு. மோரோராட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோட ஏடிஆர் பற்றி கேட்டிருந்தாங்க. விப்ரோட ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 10% நேற்று கீழே விழுந்திருந்து. Q1 ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா Q1 ரெவன்யூ வந்து எதிர்பார்த்த அளவு இல்லாததுனால 10% அடிச்சிருக்காங்க. NYSE நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விப்ரோ ஏடிஆர் வந்து $6.17 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி சர்வீஸில் அந்த விப்ரோட ஏடிஆர் ஷேர் வந்து 10% கீழே விழுந்திருக்கு. இது விப்ரோ ஏடிஆர் பற்றி ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6,250 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 3,452 கோடி பண்ணியிருந்தாங்க. 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்டர்ல 4,133 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சப்சிடரி கம்பெனியா இருக்கிற கோட்டக் ஜெனரல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூரிச் இன்சூரன்ஸ் குரூப்பை வந்து ஸ்டேக் சேல் பண்ணாங்க. அந்த இன்சூரன்ஸ் சப்சிடரி இருக்கிற ஜூரிச் இன்சூரன்ஸ் குரூப்ல வந்து ஸ்டேக் வந்து அவங்களோட சப்சிடரியில் ஸ்டேக் சேல் பண்ணாங்க. அது மூலம் மட்டும் அவங்களுக்கு ஒரு 3,012 கோடி ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டி எஸ்டிமேட் பண்ணதை விட ஜாஸ்தி தான் வந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6,842 கோடியா இருக்கு. 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5.02% இருக்கு. நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து 1.39% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட்ல 1.77% இருந்துச்சு. நெட் என்பி வந்து 0.35% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட்ல 0.44% இருந்துச்சு. அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 20% growth காமிச்சிருக்கு. 4.05 lakh crore இருக்கு.
அன்செக்யூர்ட் ரீட்டைல் அட்வான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் ரீட்டைல் அட்வான்சஸ்னா அந்த நெட் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து 11.6% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்டர் வரைக்கும். டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து 4.35 lakh crore இருக்கு. 21% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்வன்சியல் பேசிஸில் பார்க்கும்போது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் 5% ட்ராப் ஆயிருக்கு. மோர் ஓவராட் இது பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் காசா பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 5% கீழே விழுந்திருக்கு. இது கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். இப்போதைக்கு இந்த ஷேரில் என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட்ஜெட் வரைக்கும் எந்த ஸ்டாக்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 35.3% ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 16,174 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 11,951 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 16,511 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 2% மேலே கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 44.77% இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 83,701 கோடியா இருக்கு. முந்தின குவார்டரில் சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் வந்து 57,816 கோடியா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து 6.62% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 1.33% இருக்கு. முந்தின சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் வந்து அது 1.17% இருந்திருக்கு. நெட் என்பிஏ வந்து 0.39% இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து 0.3% இருந்திருக்கு. லெண்டர்ஸோட டோட்டல் அசட் கவுண்ட் வந்து 42.59% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசட் கவுண்ட் சொன்னேன் அது வந்து சீக்வன்ஷியல் பேஸில் 1.39% கீழே விழுந்திருக்கு டோட்டல் அசட் கவுண்ட். மோரோவர் இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்தாலுமே இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவங்க மெர்ஜருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே மெர்ஜருக்கு அப்புறம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ். அதே நம்ம இயர் ஆன் இயர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து அவங்க மெர்ஜ் ஆகாமல் இருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி தனியாக இருந்துச்சு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து தனியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து துண்டு விழுதே தவிர மோரோவராட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கும் சரி இப்போ இந்த போஸ்ட் பண்ணியிருக்க ரிசல்ட்ஸ் வந்து மெர்ஜான போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் ஓவரால் ஆட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு என்னோட பார்வையில் தோணுது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நம்ம கவனிக்க வேண்டியது ஷேர் ப்ரைஸ் 1,600 இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து 1,500 கீழே வரணும். லாஸ்ட் க்ளோசிங்கில் 5% அடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்ப்போம் அவங்களோட ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் டவுன் ஆயிருக்கிறதுனால ஒரு வேளை அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 13.7% ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,679 கோடி பண்ணியிருக்காங்க. சீக்வன்சியல் பேஸில் பார்க்கும்போது 11.11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 4.54% இருக்கு. முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா அது 4.76% இருந்துச்சு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 7.34% இருந்திருக்கு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.90% இருக்கு. முந்தின குவார்டரில் அது வந்து 1.03% இருந்துச்சு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1.58% இருந்திருக்கு. இந்த குவார்டரில் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ வந்து 93.49% இருக்கு. முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா 92.69% இருந்திருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 90.86% இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 26,364 கோடியா இருக்கு. 12.29% இயர்லி பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 12.24 lakh crore இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 11.28 lakh crore இருந்துச்சு. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட் ப்ராஃபிட் வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்சியல் பேஸில் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோரோவர் இந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இது வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 372 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிஎன்பிஏ கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.69% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் அது வந்து 3.22% இருந்துச்சு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.74% இருக்கு. 1%லேருந்து 0.74% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,700 கோடியா இருக்கு. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.07% வந்து அடிச்சிருந்தாங்க. மோரோவர் இவங்க ரிசல்ட்ஸ் வந்து இப்போ இயர்லி பேசிஸில் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிஎன்பியும் சரி நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் எல்லாமே பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்பிஎல் பேங்க் கொடுத்த Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 502 கோடி பண்ணியிருக்காங்க. 46.4% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்சியல் பேசிஸில் 11.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 2243 கோடியாக இருக்குது. 12.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் வந்து ஒரு 5.08% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1199 கோடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.7% இருக்குது. அது முந்தின குவார்ட்டரில் 1.7% தான் இருந்துச்சு. நெட் என்பிஏ 0.5% இருக்குது. அது முந்தின குவார்ட்டரில் 0.6%லேருந்து இப்போ 0.5% ஆட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன் வந்து இந்த குவார்ட்டரில் 41.1% இயர் பேஸில் கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 211.7 கோடியாக இருக்குது. கிராஸ் லிப்பேஜஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து 1205 கோடியாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 11% மேலே கீழே விழுந்திருக்கு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் பேசிஸில். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2.4% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் அட்வான்சஸ் 14.7% growth காமிச்சிருக்கு. ரீட்டைல் அட்வான்சஸ் 9.4% growth காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் லோன் பார்த்தீங்கன்னா 23.8% இயர் பேஸில் growth காமிச்சிருக்கு. கார்பரேட் அட்வான்சஸ் 13.8% growth காமிச்சிருக்கு. இந்த பேங்கோட டோட்டல் டெபாசிட் வந்து 20.9% இயர் பேஸில் growth காமிச்சிருக்கு. காசா ரேஷியோ 30.8% growth காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஇடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அது 13.3% இருக்கு இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவராட்டு இது எஸ் பேங்க் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆக்சுவலாக எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து 23 ரூபா 22 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். நான் வந்து லாஸ்ட் ஆட்டு ஒரு 21 ரூபா வரும்போது கன்சிடர் பண்ணேன் எஸ் பேங்க். ஆனால் இப்போதைக்கு எஸ் பேங்க்ல உள்ள என்ட்ரி கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 522 கோடியாக இருக்குது மோரோவராட்டு. ஸோ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ 3043 கோடியாக இருக்குது. 1% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1581 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எபிட்டா. இந்த குவார்ட்டரில் அவங்களோட ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து 511 கோடின்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் அது 486 கோடியாக இருந்துச்சு. வெயிட்டேஜ் ஆவரேஜ் காஸ்ட் வந்து 8.7% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டெப்ட் அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டெப்ட் வந்து 8.75% இருக்குது. கன்சாலிடேட்டட் நெட் ஒர்த் அண்ட் நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா 26,929 கோடியாக இருக்குது. அதே வந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் வந்து 23,339 கோடியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.9% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ஜென்ரேஷன் வந்து இந்த குவார்ட்டரில் 7,881 மில்லியன் யூனிட் சொல்லியிருக்காங்க. 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 6,699 MUஸாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அவங்களோட உட்கல் யூனிட்ல வந்து ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியும் அடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது JSW எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஃபார்மா கம்பெனிஸில் வந்து அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட அகமதாபாத்தில் இருக்கிற அங்கே இருக்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் இவங்க தயாரித்த ஒரு மருந்துக்கு NDA சிட்டுவிமெட்னு சொல்கிறாங்க. இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு யூஸ் பண்ணுற மருந்துக்கு வந்து USFDA ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் லெபார்டரிஸில் வந்து அப்டேட். USFDA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சிப்படா வில்லேஜில் இருக்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து CGMP இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆந்திர பிரதேசில் இருக்கிற விசாகப்பட்டினத்தில் இருக்கிற அவங்களோட ஃபெசிலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஜூலை 18 டு ஜூலை 19 பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அப்சர்வேஷன் வந்து USFDA கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.